ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வரப்போகுது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதா அது பண்ணுறதா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காகி இருக்கோம். ஸோ வந்துட்டு அது கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து கார் விற்கிறத பற்றி நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. கார் விற்றுட்டிங்களா, புது கார் புக் பண்ணிட்டீங்களா, என்ன ஏதுன்ட்டுன்னு. ஸோ வந்து அந்த கார் விற்கிற ப்ராசஸில் ஒரு பார்ட் வந்து இன்றைக்கி நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன மேடம் பண்ணின்னுக்கிற? கொரியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஊரில் வாங்கின சாரியை வந்து மேடம் வந்து கொரியரில் வந்து அனுப்ப போகிறாங்க. என்னத்துக்காக? ஆரி ஒர்க்காக அனுப்ப போகுது மேடம். இப்போ நான் போயிட்டு அனுப்பணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி வரப்போகுது. பயங்கரமாக பிளான் பண்ணிங்குது. ஆரி ஒர்க் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டுன்னு ஒன்றும் பிளான் பண்ணல, அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்னமோ பண்ணி டைம்குள்ளே வந்தால் போதும். இருக்கிறது என்ன 20 டேஸா 25 டேஸா? ஐயா, இன்னும் 1 மந்த் இருக்குது. இதை போய் பத்திரமா பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இதோ கோ அனுப்பி விட்டு வருகிறேன் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னா, எம்மா மேட்ரஸ்ல இருந்து நான் வந்து மேட்ரஸ் வாங்கி, நான் ஏன் இப்ப இந்த எம்மா மேட்ரஸ்ல இருந்து பெட் வாங்கினேன் அப்படின்னா, நல்ல ஸ்லீப்காக தான் வாங்கினேன். சோ இப்போ அதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேனுவல் புக் இது. நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னா கட்டர். இது வந்து ஒரு டூல். ஓகே, இந்த டூல் எதுக்கு அப்படின்னா, இந்த பெட்டை அழகா இதுல இருந்து அன்பேக் பண்றதுக்கு இந்த டூல் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரஸோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்மா ஜெர்மனி. இது வந்து இந்தியால மட்டும் இல்லாம 33 அதர் கண்ட்ரீஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து யூரோப் பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ்னு அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு வரப்போவே நல்லா வேக்யூம் போட்டு நல்லா ரோல் பண்ணி பேக் பண்ணி தான் வருது. சோ நம்ம இதை அன்பேக் பண்ணி ஒரு 4 to 5 hours அப்புறம் தான் வந்து இதோட ஒரிஜினல் ஃபார்ம்க்கே இது வரும். சோ இதுல வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் கொடுத்திருக்காங்க. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நல்ல டைட் வேக்யூம் போட்டு சீல் பண்ணிருக்கனால அது ஈஸியா கட் பண்றதுக்கு நமக்கு இந்த ஸ்பெஷல் டூல் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்துட்டு பாட்டில் வந்து வாட்டர் வச்சுட்டு நான் இப்ப ஜம்ப் பண்ண போறேன். ஜம்ப் பண்ணா அது வந்து விழாது. இதுலயே நமக்கு மேனுவலும் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஆர்த்தோபெடிக் சப்போர்ட்டும் நமக்கு கொடுக்குது. Firmness and softness balanced perfectly for your undisturbed sleep. Great freedom sale is like. வெப்சைட்ல 55% சேல் கொடுத்துட்டு இருக்காங்க. நோ காஸ்ட் EMI, ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். இதுல ஆன்டி ஸ்கிட் லேயரும் இருக்கு. இதுல 100 nights ஃப்ரீ ட்ரையல் கூட கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாவே நமக்கு டெலிவரி பண்ணும். என்னோட கூப்பன் கோட் AG70 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. டைமே சரியில்லை, எங்களுக்கே டைம் சரியில்லை. கொடுத்துடலாம் இன்னைக்கு. அட்லீஸ்ட் இது வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து அம்பணும்னு பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அம்பலான்னு பார்த்தா சரி, எல்லாம் கட்சியில் போயிட்டு வாங்கிட்டு வந்து பேக்கெல்லாம் பண்ணிட்டோம். 2 பேரும் பேக் பண்ணிட்டு எடுத்துன்னு போகிற டைம்ல மழை வந்துருக்கு. ப்ளீஸ் போப்பா. இல்ல இது போட்டு எடுத்துன்னு போ. இது நனையாது. திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப். பரவாயில்ல, நான் தோட்டி விடுறேன். எப்பா நீ நல்லா ஜிகின்னு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டல. ஜிகி நீயே எடுத்துக்கோங்க. ஆஹா, இங்கே பண்ணிக்க. இந்த ஊர்லயே போய் இங்க வந்து பைமுத்துனா இந்த ஊரு தஞ்சாவூரா? பரவாயில்லையா? பரவாயில்ல போ. நீ குடுக்குற டார்ச்சர்ல இது எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம். மழை வருதுப்பா. பாப்பா நீ சிரிச்சுனே போய் அந்த சாரியை நாசம் பண்ணிட்டு வந்துடாத சாமி. இந்த இதையும் உள்ள போட்டுக்கோ. இது புருஷனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நல்லதா பரவாயில்ல. இப்போ வேற நடந்துருந்தோம் சாரி. இப்போ நீ எப்படி வெளில போறதானே? அதுக்கு நம்ம நேரங்காலம் க்ளோஸ் வரல. இல்லப்பா, அந்த கவரையும் போட்டுக்கோ. எதுக்கு? டபுள் கவர். எனக்கா? அதுக்கு சாரிக்கு போட்டேன். அப்படி அத்தானே பார்த்தேன். அப்பா டபுள் கவர் போட்டு எடுத்துன்னு போப்பா. எப்பா தெரியாது, சாவடிச்சு எதுக்கோ ஒன்னு 2 எடுத்து வந்துக்கிறோம். வாங்கி வந்துக்கிறோம். அது கவர் போனா போயிட்டு போகுது, சாரி போயிட்டு போகுது. ஜோரா வந்துச்சு. நாளைக்கு கொடுத்துடலான்னு பார்த்தேன். பேயில நீ போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்துக்கிறாங்க.
ப்ராசஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்க்க வந்துக்கிறாங்க. பார்ப்போம், இவங்க டீல்ஸ் ஏதாச்சுன்னா இது போயிடும் காரு. ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துக்கிறாங்க காரை. ஆமாம், மின்னல் கார் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்துக்கிறாங்க. நல்லா சந்து புந்துன்னு பார்க்குறாரு. நம்மளும் பார்த்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட் டைம் எதுனா காரை வாங்கணும், எது பார்க்கணும், எது பார்க்கக்கூடாது. அந்த சைடில் மெயின் என்ன தான் பார்க்குறாங்கோ, மெயினில் ரப்பர் எல்லாம் இருக்குதுல்ல, பிச்சு பார்த்துக்கிறாங்க. வேறு அந்த ரப்பர் பிரிக்கிறாங்க வேறு, அது பிச்சு பார்க்குவாங்க. தெரில, அது ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு இதாகிக்குதா, ரெஸ்ட் ஆகிக்குதா, ரொம்ப நாள் பழுசா நல்லா பார்க்குவாங்க. இப்போ அதுலேயே பிச்சு பார்க்குவாங்க பாரு. இல்லைடா, அது பிச்சு பார்க்குவாங்க. அங்கேயும் அவரே பார்த்தாரு ஷோரூமில், அவரோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே உக்காண்ட ஒரு ஏசி எல்லாம் மைன்யூட்டாக ஒன்று ஒன்றா செக் பண்ணிங்கிறாரு. இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனெல்லாம் என்ன பயங்கரமாக பண்ணுறாங்களான்ட்டு. ஹலோ, நான் வந்து இன்விடேஷன் பண்ணுறேன். இன்விடேஷனா? பார்த்து பண்ணுறேன், ஐடியாஸில் பிடிச்சி பண்ணுறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கண்டென்ட் ரெடி பண்ணிருந்தது. நீ வந்து பாரு. எனக்கு நான் என்ன கேட்டீங்கன்னா, நீ ஒரு கண்டென்ட்டு வேர்டிங்ஸ் மட்டும் அமிச்சாலே போதும், அவங்களே கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி இது பண்ண தெரியலையா? இது என்னப்பா இது போங்காகுது? ஹிந்துஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கிறிஸ்டியன் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேர்டிங்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு எடுக்க தெரியாது அப்படின்னாங்க. வேர்டிங்ஸ் மட்டும் அமுச்சு விடு, நீ டைப் பண்ணி நீ ஃபார்மேட் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒரு PDF ஃபார்மேட் அமிச்சாங்க. ஆமா, அது அவங்களே அனுப்புவாங்க. என்னப்பா இது? இவங்க தெரிஞ்சவங்க வந்து குட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரில, அதனால சரி ஓகே நான் பண்ணி அனுப்புறேன். ப்ளஸ் எனக்கு வந்து நிறையா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கிக்கோ, கிரையான்ஸ் வாங்கிக்கணும், டப்புன்னு இதை ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு டிராயிங்கை போட்டு கலர்ஃபுல்லாக கொடுத்துரு. அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போட்லேருந்து ஏன்ஷன்லேருந்து மாங்குன்னு நிற்குது. இன்னும் உடம்பு வந்து இப்போ தான் கொஞ்சமாக க்யூர் ஆகினுக்குது. அதுதான் புருஷனை வச்சுக்கிறது, சாப்பாடு போட்டுன்னு வர்றது. இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வர நம்ம கலாச்சி பேசியிருந்தாங்க கமெண்ட்ஸில். நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். லைக் வந்து இப்போவே முடியலன்னு சொல்றீங்க, ஆஃப்டர் பேபி வந்து என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டிவான ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஸோ எனக்கு அது பெருசா தெரியாது, ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து அது சர்காஸ்டிக்கா எடுத்துக்கிட்டாங்க போல. லைக் வந்து ஆனா அவங்களும் சர்காஸ்டிக்கா தான் பேசியிருந்தாங்க, இதை எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இது பேசுனே அவங்க வந்து அதுக்கு ஏதோ சொல்லியிருந்தாங்க, நீ தான் வந்து மில்க் கொடுக்க போற, அவங்களும் கொடுக்க போற, நான் தான் மில்க் கொடுக்க போறேன், ஆனா எனக்கு ஒரு சப்போர்ட், எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு. இது என்ன இது லாஜிக்கே இல்லையே. மில்க் யார் மில்க் வந்து தாய் தான் வந்து குழந்தைக்கு மில்க் கொடுக்கணும். நாங்க என்ன பண்ண முடியும், உனக்கு கூட இருந்து உன்னை பாத்துக்க முடியும். நம்ம உன்னை பாத்துக்கோ, நீ குழந்தைய பாத்துப்ப. உன்ன என்ன அப்படி சொன்னதுக்கு வந்து பார்க்கத்தானே போறேன் அப்படின்ற மாதிரி பார்க்கத்தானே போறேன் இந்த மோனாவோட ஆட்டத்தை. ஸோ வந்து சில பேர் வந்து லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்க. அது வந்து நம்ம கண்டுக்கூடாது, விட்டுரு. இல்லை இவ்வளோ கல்யாணம் ஆகி 1.5 year ஆகுது. 1.5 yearல உனக்கு எதுனா பிரச்சனை இருந்ததுன்னா இவ்வளோ நேரத்துக்கு ஆல்ரெடி மீடியாவில் பிளாஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இல்லை நீ வாழ்கிற வாழ்க்கையிலேயே தெரிஞ்சிடும், இது வந்து உண்மையாக பொய்யா வாழ்தான் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே எல்லாம் எப்படிக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும்.
உங்க அப்பா அம்மாக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆமா. அதனால ஒரு எப்படி பாத்துக்கிறோம் எல்லாமே உனக்கு தெரியும். பார்க்கதானே போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லங்க எங்க வீட்டுக்கு ப்ளீஸ் பாருங்க. எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துக்குது பொண்ணு. நம்ம வந்து பாத்துக்க மாட்டோமா? அதுதான், அதாவது அவங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல. லைக் அவங்களுக்கு என்னன்னா உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், நீ இப்போவே இப்படி சினுங்குற, அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா அது வந்து எனக்கு வந்து அது ப்ராப்ளம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் என் கூட இருக்குவீங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த தேவையான அந்த சப்போர்ட்டு கம்ஃபர்ட் எல்லாமே எனக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருந்து இந்த இதில் சொல்லியிருந்தேன், சப்போர்ட் கம்ஃபர்ட் எல்லாமே கிடைக்கும். என்ன எனக்கு நான் என்ன வேலை ஏதாவது செய்கிறேன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ இல்லை பாப்பா அழுதாவோ அது எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து எனக்கு இத்தனை பேர் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே நீங்கள் பாருங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே ட்ராமா இல்லை, எல்லாமே நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான். நீங்கள் ட்ராமாலாம் நல்லா தானே பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க. சரி ஆமாம், எங்களுக்கு வந்து டெய்லி வந்து நாங்கள் ட்ராமா டெய்லி கண்டென்ட் எழுதி வச்சுக்கின்னு இது ட்ராமா பண்ணு அது ட்ராமா பண்ணு. படத்துல வேண்டா ஒரு 2 hour படத்தை வேண்டா நம்ம ட்ராமா பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிடலாம். இது டெய்லி நடக்கிற லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம ட்ராமா பண்ண முடியாது. இது சில பேர் புரியல, அவங்களால ஏத்துக்க முடியல நினைக்கிறேன். மேபி இல்ல சில பேருக்கு வந்து ஏத்துக்க முடியல. இது எப்படி ஒரு ஃபேமிலி வந்து கரெக்டா ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க இவங்க வீட்டுல. ஒருவேளை அவங்க ஃபேமிலி அப்படி இருக்கலாம், அவங்க லைஃப்ல எப்படி இருக்கோமோ அதை வச்சுதான் நம்மள ஜட்ஜ் பண்ணுறது. நம்ம லைஃபே இப்படி இருக்கும் போது இவங்க இப்படி இருக்காது, அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அது எப்படி ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கும்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கடவுளோட பிளெஸிங்ஸால எல்லாமே கூடி நல்லா வருது. கடவுளோட பிளெஸிங்ஸோட எல்லாமே நல்லா நடக்குது லைஃப்ல, சந்தோஷமா இருக்கிறோம். இதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? பிரச்சனைன்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எங்க 2 பேருக்குள்ள வேண்டாம் வரலாம், தவிர எங்க ஃபேமிலியில பிரச்சனை வந்ததில்லை, டச்சூடு வரக்கூடாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்மா மேட்ரஸ் வேணும் அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் AG70 யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிரேட் ஃப்ரீடம் சேல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.